மாதிரி கார்டு நம்ம வாங்கி கொடுப்போம் சரிங்களா. அப்போ அது வந்து தப்பாயிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெரும்பாலும் ரிசல்ட் பண்ணுறவங்கள இருந்தால் அது பிரச்சனை இருக்குது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க லைசன்ஸ் பெரும்பாலும் சொன்னாங்க லைசன்ஸ் வேணும், அதே போல் வந்து லைசன்ஸ் அது எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிச்சயமாக அது பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஆடிட் டீம் வந்து பெரிய டீம் வச்சுருக்கோம். நம்ம அமைப்போட 8 பேர் ஒரிசாவில் போய் எனக்கு ரத்தம் கொடுத்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ தமிழ்நாடு அப்போ வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையும் அமைப்பு திருச்சியில் இப்போ தான் தொடங்கின போன மாதம் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 13 திருச்சியில் தொடங்கினது. அதுக்கு முன்னால் இருக்க மாவட்டம் அத்தனை மாவட்டத்துலையும் தான் அஞ்சலி செலுத்தணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பிளட் வந்தது இல்லையா, சென்னை பிளட்டுக்கு நான் வந்து திண்டுக்கல் மீட்டிங் போனப்போ அங்கே மாட்டிக்கிட்டேன். சென்னைக்குள்ள நானே நுழைய முடியல. ஆனால் திண்டுக்கல் தேனி அந்த சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 வேளை சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனை உதவிகளையும் வெள்ள நிவாரணத்துக்கு சென்னையில் பண்ணோம். அதுக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து நான் சென்னை உள்ளே போனேன். 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தூத்துக்குடி வெள்ள நிவாரணம் வந்துச்சு. தூத்துக்குடியில் பயங்கரமான 30 லட்சம் ரூபாய் அமைப்பு சார்பாக செலவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணி சார்பாக அவங்க பாண்டிமதி மேடம் கலந்துக்கிட்டாங்க, சார் இருந்தார். அதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 7 பேர் போய் ஒரு வாரம் இவ்வளோ இடுப்பளவு தண்ணியில் நீந்தி போய் நிவாரணம் கொடுத்துருக்கோம், பண்ணியிருக்கோம். அங்கே போய் ரூம் கூட சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்கல. சாப்பாடு இல்லாத நேரத்தில் கூட நாங்கள் வந்து சாப்பாடு பற்றி கவலைப்படாமல் இங்கேருந்து மதுரையிலேருந்து ப்ரெட்டு வாங்கிட்டு போவோம் டெய்லியும். மதுரையில் ப்ரெட்டு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி கொஞ்சம் மழை குறைஞ்சவொடனே அங்கே சமைச்சு அங்கேருந்து பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரியெல்லாம் அந்த கொடுத்தோம். ஒரு யாருக்கும் நுழைய முடியாத வழியெல்லாம் நம்ம டீம் உள்ளே போனாங்க, நிவாரண உதவி பண்ணியிருக்கோம். நம்மளோட நோக்கமே என்ன, பொது சேவை செய்யறது தான் சரிங்களா. இது ஒன்று பிரதான குறிப்பை பற்றி சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து நிறைய பேர் இதில் வந்திருக்கோம். நம்ம அமைப்பு செய்யக்கூடிய தொழிலை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே போல் மெடிக்கல் கேம்ப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு ஒருத்தர் நம்ம அமைப்பு சார்பாக செய்யக்கூடிய திட்டங்கள்ல இது ஒன்று மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து கன்சீல் டீம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடத்தெல்லாம் பேர் சொன்ன மாதிரி சொன்னேன், 13 பேருக்கு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வள்ளியம்மா, கீதா மேடம் இவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ பல அவங்க ஒருங்கிணைப்பாளர் கீதா மூலியமா, மேடம் மூலியமாகவும், வள்ளியம்மா மூலியமா, அவங்க கேள்வி மேடம் இப்போ அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பிறகு தான் ஒருத்தர் என்ன பண்ணீங்கன்னு தெரியுது. ஸோ உங்கள் மூலியமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அது உங்கள் சேலரியோட ஒரு நாள் வெளியில் போனால் 1000 ரூபா சம்பாதிக்கணும். 1000 ரூபா சம்பாதிக்க முடியும், நம்மளால் கொடுக்க முடியாது. நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் சொல்ல 1000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு 750 ரூபா கொடுங்க, ஒரு 200 ரூபா நீங்கள் கல்வி பண்ணிக்கலாம், படிக்கிங்க அப்படின்னு நம்ம உரிமையோட கேட்கலாம். அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறோம். முதல்ல அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அவங்கள வந்து மூலியமாக ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அது மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகம்னு ஒன்று இருக்குது. அவங்க மேடம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளரையும், மாவட்ட செயலாளர், மாவட்ட ஆலோசகர் இப்போ சிவகுமார்ண்ண, பாருங்க நடராஜன், கீதா மேடம், கைவிலி மேடத்தை நம்ம அமைப்பு சார்பாக ஒரு லெட்டர் கொடுக்கணும். நம்ம கவர்மெண்டோட எந்த மாதிரி சொன்ன நம்ம அமைப்புக்கு வந்து அரசியல் கிடையாது. எந்த அரசியல் வந்தாலும் இன்னைக்கு தளபதி இருந்தாலும் சரி நான் முதல்வர் வந்து அப்படி வேறு மாதிரி போகிறதுனால அது போயிடுச்சு. ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரி பேசி பழக்கம் தான். அதே போல் எடப்பாடி அவர் நம்மளால இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது. நான் வந்து அரசியல் பின்புலம் இருந்தாலும் எந்த அமைப்பு எந்த அரசியல் கட்சியும் சாரதம். நான் ஒரு 2 கையிலும் 2 பேரோட மோதிரம் போட்டுருவேன். இந்த கையில் ஒரு தலைவரோட மோதிரம், இந்த கையில் ஒரு தலைவரோட மோதிரம் போட்டுருவேன். இப்போ இந்த அமைப்புக்கு இந்த அமைப்போட நோக்கம் என்ன, யார் தலைவராக வர்றாங்களோ அவங்க வந்து அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த கையில் என்னோட பேரனோட மோதிரம், இந்த வீட்டுக்காரங்களோட மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து அரசியல் ஒரு ட்ரைனிங் தந்து இப்போ அந்த சார் மாதம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் தந்து ஒரு சேவையோட ட்ரைனிங் கொடுத்தது நீங்கள் உங்கள் மூலியமா ஆத்மா திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும். இது ஒரு சேவை மனப்பான்மை வருது. அப்போ ட்ரைனிங் கொடுத்து அவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட் லோனுக்கு போனீங்கன்னா தான் அல்லது மைக்ரோ லோன் போனீங்கன்னா தான் நீங்கள் ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கினீங்கன்னா தான் அது அரசு அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய லோன் தரது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வாங்கிட்டு கட்டுறதுக்கு ஆள் இல்லை சரியா. ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த குழு மூலியமாக சொன்னீங்க இல்லையா, குழு மூலியமாக கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தங்க 10 பேருக்கு நீங்கள் சேர்த்து இருக்கணும். ஒரு ஆள் கட்டினா 9 பேர் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. ஆனால் அதுக்கு பயந்து நீங்கள் கட்டிடுறீங்க. ஆனால் கவர்மெண்ட் தரக்கூடிய லோன் 40%, 30% இல்லை. இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இந்திய அரசாக இருந்தாலும் சரி நிறைய லோன் தரதுக்கு ஆள் இருக்காங்க. நம்ம அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம வாங்கி பயனடைய பிசினஸ் மேக்னெட் ஆகிட்டு விடுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 கண்ட்ரியில் பண்ணிட்டு இருக்கேன், 4 நாட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம். அப்படி இருக்கும் பிசினஸ் மூலியமா இப்போ நாங்கள் இந்த வெளிநாட்டுலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா